இந்த காவேரி பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லைன்னு நினைக்கிறேன். நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாயிட்டே தான் போகுது. இப்போ பல போராட்டங்கள் எல்லாம் வந்து கர்நாடகாவில் வெடிச்சிருக்கு. நம்ம விஜய் அண்ணாவோட போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க. கர்நாடகாவில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரக்கூடாது அப்படின்னு சொல்லி சாலை மறியல் செஞ்சு பல போராட்டங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. வலுக்கட்டாயமாக அங்கே போராட்டம் பண்ணுற எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காவேரி பிரச்சனை இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா? இந்த காவேரி பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ புதுசாக வந்த பிரச்சனை கிடையாது. காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை தான். ஆனால் எப்பவுமே பல போராட்டங்களுக்கு பிறகு நமக்கு தண்ணீர் திறந்து விட்டுருவாங்க. ஆனால் இந்த முறையும் வந்து பல போராட்டங்கள் செஞ்சு இப்போ வரைக்குமே தண்ணீர் தராமல் இருக்காங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் குடிக்கவே தண்ணி இல்லாமல் மக்கள் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் விவசாயத்துக்கு தண்ணி கேட்குறீங்க, எங்களால் இப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்கிற எல்லாருமே இப்போ கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு, நம்மளே டைரெக்டாக போய் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் விஜய் அண்ணா ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு கர்நாடகா போக போறாரு. விஜய் அண்ணா வர போறாரு அப்படிங்கிறதுனால முழு ஏற்பாடுகளுமே வந்து இப்போ கர்நாடகாவில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவோட சிஎம் இன்னைக்கு டெல்லியில் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த பிரஸ் மீட்டில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நம்ம சிஎம் விஜய் அண்ணா வந்து கர்நாடகா போறாரு அப்படிங்கும்போது அவருக்கு முழு மரியாதையும் நாங்கள் தருவோம் அப்படின்னு கர்நாடகாவோட சிஎம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் அண்ணாக்காக ஸ்பெஷலாக ஹெலிகாப்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. எதுக்கு ஹெலிகாப்டர் அப்படின்னா, எங்களோட நீர்நிலைகளை நாங்களே கூட்டிகிட்டு போய் காட்டுறோம். காவேரி நீர்நிலைகள் வந்து இப்போ எப்படி இருக்குது, அங்கே எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் விஜய் அண்ணாக்காக ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஹெலிகாப்டர்லேயே நாங்கள் அவரை கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுறோம். எங்ககிட்ட இவ்வளோ தண்ணி தான் இருக்குது, உண்மையாகவே நாங்கள் தண்ணி இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஹெலிகாப்டர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவேரி நீர்நிலைகள் வந்து இப்போ எப்படி இருக்குது, அங்கே எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் விஜய் அண்ணாக்காக ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஹெலிகாப்டர்லேயே நாங்கள் அவரை கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுறோம். ஒரு பக்கம் நம்ம 2 ஸ்டேட்டுக்குள்ளேயும் பிரச்சனை வேணாம், நம்ம சுலபமாக பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியில் இருக்கவங்கலாம் கர்நாடகாவில் போராட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கர்நாடகாவில் நிறையா தியேட்டர்ஸில் ஜனநாயகன் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் அண்ணாவோட ஜனநாயகன் படத்தை நீங்கள் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தியேட்டர் முன்னாடி உட்காந்து இன்னைக்கு போராட்டம் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக தியேட்டர் முன்னாடி நிறையா போஸ்டரெல்லாம் இருக்கும் இல்லையா, விஜய் அண்ணாவோட எல்லா போஸ்டரையுமே கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க. இன்னும் நிறையா இடங்கள்ல எங்களுக்கு குடிக்கவே தண்ணி இல்லை அப்படின்னு காலி குடத்தை வச்சு சாலை மறியலெல்லாம் பண்ணி போராட்டம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே போலீஸ் வந்து வலுக்கட்டாயமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுத்தா கூட பெரிய ஒரு பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு அங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகள் எல்லாமே இதை எப்படி நம்ம அரசியலாக்கலாம், அரசியலாக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சிக்கல் போய்கிட்டு இருக்கும்போது காவேரி மேலாண்மை வாரியத்தில் முறையிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னு. அது தொடர்பாக இன்னைக்கு காவேரி மேலாண்மை வாரியம் ஒரு டிஸ்கஷன் பண்ணி என்ன முடிவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கண்டிப்பாக திறந்து விடணும் அப்படின்னு காவேரி மேலாண்மை வாரியத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு. 15 நாளைக்கு 3500 கன அடி வீதம் கர்நாடகாவிலிருந்து நமக்கு தண்ணீர் தரணும்னு அவங்க ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்னதான் காவேரி மேலாண்மை வாரியமே தண்ணீர் தரணும் அப்படின்னு சொல்லிட்டாலுமே நாங்கள் தண்ணீர் தர மாட்டோம், திறந்து விட மாட்டோம் அப்படின்னு கர்நாடகாவோட சிஎம் சொல்லியிருக்காரு. இவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, ஏன் தண்ணீர் தரமாட்டுறாங்க? அங்கே இருக்கிற மக்களும் அங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஊர் மக்களுக்கு குடிக்கவே தண்ணி இல்லை, ஆனால் நீங்கள் விவசாயத்துக்கு தண்ணி கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு மக்களுக்கு குடிக்க தண்ணியா அப்படின்னா குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், அதுதான் ரொம்ப முக்கியம், அதனால தான் நாங்கள் தரமாட்டுறோம் அப்படின்னு ஒரு பக்கம் அவங்களோட கருத்துக்களை அவங்க பதிவிட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு சூழலுக்கு நடுவில் நம்ம சிஎம் விஜய் அண்ணா வந்து கர்நாடகா போக போகிறாரு. நல்ல ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த முறை எதனால் இந்த தண்ணீர் பிரச்சனை இவ்வளோ பெருசாக வந்திருக்கு அப்படின்னா, இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு வெயில் தாக்கம் வந்திருக்கு. இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டுமா அப்படின்னா கிடையாது, உலக நாடுகளே இந்த சூப்பர் எல் நினோனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட பரவாயில்ல, யூரோப்பியன் கண்ட்ரீஸான ஃப்ரான்ஸில் ஸ்பெயின்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பேர் வந்து இறந்துருக்காங்க இந்த சூப்பர் எல் நினோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஹீட் வேவ்னால. ஒரு பக்கம் இந்த சூப்பர் எல் நினோவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது, அதையும் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 7 பேர் கொண்ட ஒரு குழுவை சிஎம் விஜய் அண்ணாவோட தலைமையில் அமைச்சிருக்காங்க. ஃபைனலாக இந்த காவேரி தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாகிட்டே தான் போகுது, இதுக்கு ஒரு முடிவே இல்லை. இந்த செந்தில் பாலாஜி அவரை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. நேற்று தான் வந்து தைரியமாக ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுத்தாரு, எனக்கு எந்தவித பயமும் இல்லை அப்படின்னு. நேற்று ரைடு போனாங்க இல்லையா, இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, போய் முன்ஜாமீன் போய் கேட்டு கோர்ட்டில் போய் நின்றுருக்காரு. கோர்ட்டு வந்து முன்ஜாமீன் எல்லாம் தர முடியாது போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ஆல்ரெடி இந்த டிவிகேவோட எம்எல்ஏவை விலக்கி பேரம் பேசினார் இல்லையா, அந்த விஷயத்துலேயே அவர் மீது வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தாங்க.
ஆனால் நம்ம தலைவர் உஷாரா என்ன பண்ணாரு அப்படின்னா கோர்ட்டில் போய் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்போ தான் வந்து கோர்ட்டில் இருந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு முன்ஜாமீன் தரோம், ஆனால் நீங்கள் டெய்லியும் ட்ரிப்ளிகேனில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் காலையும் மாலையும் போய் சைன் போடணும் அப்படின்னு சொல்லி தான் முன்ஜாமீனே கொடுத்தாங்க. ஆனால் ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சைன் போட்டாரா அப்படின்னா, ஒரு நாளோ 2 நாளோ போனார். அந்த போன 2 நாளுமே அவரை உட்கார வச்சு கடுமையாக விசாரணை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து போகவே இல்லை அவர். இப்போது இந்த டாஸ்மார்க் ஊழல் சம்மந்தமாக இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ரைடு போனாங்க இல்லையா, இதுலேயும் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு உஷாரா முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டில் வந்து முன்ஜாமீன் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்னு எல்லா துறையிலையும் ஊழல் பண்ணியிருக்கிற ஒரு நபர்னா செந்தில் பாலாஜின்னு தான் நினைக்கிறேன். அவரை எப்போ வேணாலும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு போலீஸார்கள் எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க. அதுக்கு பயந்துட்டே இன்னைக்கு ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சைன் பண்ணணும். சைன் போடவே வரல. திரும்ப எல்லா பக்கமே அவர் மீது வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. முன்ஜாமீன் வர தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சைன் போடவும் வரல. கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சிஎம் விஜய் அண்ணாவோட முன்னிலையில் 2 ஒப்பந்தங்களுக்கு சைன் போட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, அதில் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி கேம்பஸ் வேளச்சேரியில் வரப்போகுது. கிட்டத்தட்ட 125 கோடி மதிப்பில் அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ் அமைக்க போகிறாங்க. இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி கேம்பஸ் அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் ஃபாரினுக்கு படிக்க போகிறாங்களே, அப்போது ஃபாரினில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமை இங்கேயே கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி கேம்பஸை அமைக்க போகிறாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே வந்து படிக்கலாம். வெளிநாட்டிலிருந்து ப்ரொஃபசர்ஸ் இங்கே வந்து கிளாஸ் எடுப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டு மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் கூட டைப் பண்ணி குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபாரினில் போய் நம்ம எஜுகேஷன் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நம்ம இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டிலேயே பண்ணலாம். அதனால இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி கேம்பஸ் அமைக்கிறதுக்காக ஒப்பந்தத்தில் சைன் போட்டிருக்காங்க. அடுத்ததாக காஞ்சிபுரத்தில் 300 கோடி மதிப்பில் இந்த வெஹிக்கல்ஸ்க்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிற ஃபேக்டரியை வந்து அமைக்க போகிறாங்க. பைக், பஸ், லாரி போன்ற வெஹிக்கல்ஸ்க்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை நம்ம ஊர்லேயே தயாரித்து வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். இது மூலமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட் வரும்ன்றாங்க. இந்த 2 விஷயத்துக்கான ஒப்பந்தத்தை இன்னைக்கு நம்ம விஜய் அண்ணா முன்னிலையில் சைன் போட்டிருக்காங்க. அடுத்ததாக ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்ம விஜய் அண்ணா கர்நாடகா போகிற அதே நாளில் தஞ்சாவூரில் டிஎம்கே சார்பாக பெரிய ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்க. இந்த போராட்டத்துக்கு எல்லா கட்சியும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லா கட்சிக்கும் ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து ஒரு இன்வைட் அமைச்சிருக்காரு. டிவிகேக்கு எதிராக இந்த போராட்டம் அப்படின்னே வச்சுக்கலாம். விஜய் அண்ணா வந்து இன்னும் எவ்வளோ நாள் தான் வந்து நாங்கள் புதுசு, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி டைம் கேட்பாரு. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, அதனால இங்கே இருக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு நம்ம சிஎம் விஜய் அண்ணா வந்து வாயை திறக்காமையே இருக்காராம். அதனால் இந்த போராட்டத்தை அவங்க நடத்த போகிறாங்களாம். ஃபஸ்ட்டு இந்த காவேரி பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வாங்கி தரல. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து என்ன மாதிரி அழுத்தம் கொடுக்குமோ எல்லா ப்ரெஷரும் கொடுத்து தண்ணீரை திறந்து விட சொல்லிட்டாங்க. கர்நாடகாவில் இருக்கவங்க தான் தண்ணீர் திறந்து விட மாட்டாங்க. இப்போ தண்ணீர் இல்லாததுனால விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிறதுனால விவசாயிகளுக்கு ஆதரவாக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். அணை பிரச்சனை, இந்த மேகதாதுவில் அணை கட்டுற பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு போராட்டங்கள் எல்லாம் பண்ணுறாங்களாம். சிம்பிளாக விஜய் அண்ணாவே அசம்பிளியில் சொல்லிட்டாரு, இந்த மேகதாதுவில் அணை கட்டுற பிரச்சனை வந்து நம்ம இதை வந்து அரசியலாக பார்க்காம நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம எல்லா கட்சியும் சேர்ந்து ஒன்றா குரல் கொடுக்கணும் அப்படின்னு. இவங்க என்னடானா நம்ம விஜய் அண்ணாக்கு எதிராக குரல் கொடுத்துட்ருக்காங்க. நான் எப்படி நம்ம விஜய் அண்ணாக்கு எதிராக குரல் கொடுக்காம கர்நாடகாவோட சிஎம்க்கு எதிராக குரல் கொடுத்தா கூட ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களோ தெரியல. ஆனால் இவங்க விஜய் அண்ணாக்கு எதிராக ஒரு போராட்டம் எல்லாம் பண்ண போடுறாங்களாம். அடுத்ததாக இந்த இபி கரண்ட் பில் பிரச்சனை. நம்ம தமிழ்நாட்டில் பல வீடுகளில் வழக்கத்தை விட அதிகமான கரண்ட் பில் வந்திருக்கு. இதுக்கு எதிராக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வராங்க. இந்த கரண்ட் பில் பிரச்சனை எதனால் வருது அப்படின்னா, தப்பாக மீட்டரை ரீடிங் பண்ணியிருக்காங்க, மீட்டரில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லை பில்லிங் ப்ராசஸில் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. இப்படி தப்பு பண்ணியிருந்தா தான் இந்த மாதிரி கரண்ட் பில் வழக்கத்தை விட அதிகமாக வரும். அதனால திரும்ப இந்த கரண்ட் பில் ரீடிங்கை மறு ஆய்வு பண்ண சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த ரீடிங் வந்து தப்பாக தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதை உடனே கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தப்பாக ரீடிங் எடுத்த அதிகாரிகள் மீது ஸ்ட்ரிக்டான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். இன்னைக்கு இந்த காவேரி பிரச்சனை அப்படிங்கிறதான் ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டே டு டே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காமல் விஜய் வசந்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.